सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்தே உலக சுகம் துச்சம் என உதறித்தள்ளி ஆதி பரம்பொருளினுக்கு இச்சை வைத்து அஷ்டாங்க யோக முறை எட்டும் கற்று நீதி நெறி வழுவாது நெறியில் நின்று நிலையான சாயுஜ்யமடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் அவன் பொன்னடிகள் எந்நாளும் சிந்தை வைப்போ. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். அண்டமும் பிண்டமுங்கிற ஒரு தலைப்பில் பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். சாரம் என்ன அப்படின்னு கேட்டால், மனுஷாளுக்கு திருப்திகரமான வாழ்க்கை தேவைப்படுறது. ஆனால் அது எங்கேருந்து எப்படி கிடைக்கும்ங்கிறது தெரியல. சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் இல்லையோ, ஒரு திருப்தி வேணும். பசியாக இருக்கிறவாளுக்கு சாப்பாடு வேணும்னா போரும்னு சொல்கிற மாதிரியா அளவுக்கு ஆகாரம் கிடைக்கணும். பொதுவாக மற்ற எல்லா விஷயங்களோட அன்னத்துக்கு தான் அந்த போரும்னு சொல்ல முடியும்னு சொல்லுவாள். பாக்கி எது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தேவையில்லைன்னு தோன்றிடும் மனுஷாளுக்கு. ஆசைக்கோர் அளவில்லைன்னு சொல்கிறார் தாய்மானவ சுவாமி. அகிலமெல்லாம் கட்டி ஆளினுங்கிறார். சமஸ்த லோகங்களுக்கும் அதிபதியாக இருந்தால் கூட கடல் பாக்கி இருக்கே, அதை நான் கேப்சர் பண்ணலேன்னு நினைப்பானான். இன்றைக்கி அந்த அனர்த்தமெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் உலக அளவில். என்னளவு நான் திருப்தியாக இருக்கேன் போருமே அப்படின்னு இல்லாமல் அடுத்தவனுடைய இடத்த ஆக்கிரமிக்கணும்னு நினச்சிண்டு தன் வாழ்க்கையும் நாசமாக்கண்டு பரத்தியாரையும் அழிக்கிற ஒரு அழிவு தான் பார்க்குறோம். இது காரணம் என்ன? திருப்திங்கிறது ஏற்படலை. இருக்கும்போது ஆனந்தமாக சந்தோஷமாக நிறைவாக எப்படி வாழ முடியும்னு கேட்டால், சத்துவகுணம் அதிகமாகி சத்சங்கத்தில் இருந்தால் தான் முடியுமே தவிர இல்லைன்னா வராது. திருப்தி வந்துவிடுமா? இப்போ திருப்தி இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கு நிறை வாழ்வுன்னு பேர். எல்லாருக்கும் என்ன வேணும்? நிறை வாழ்வு வேணும். பா போரும்பா அப்படின்னு தோணும். நிறைவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அந்த பூர்ணத்துவம், அந்த நிறை வாழ்வு எப்படி வரும்? ஆசையே இல்லாமல் இருக்க சொல்லி மகான்கள் நமக்கு சொல்லலை, நம்மளால முடியாது. அது புத்தர் சொன்னார். அவர் மாதிரி உள்ளவாளுக்கு தான் முடியும். கிடைச்சதர திருப்தியோடு இருக்கிறதுன்னு மகான்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் மகாபெரிவா காலத்தில் வேத வித்வான்களுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணிட்டு இருக்கா பெரியவா. ஒரு வயசான பெரியவர், மகா வித்வான், வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறார். பெரியவா அவர் வேத பாராயணம் பண்ணினதுக்கு ஒரு சம்மானம் பண்ணினார். ஒரு 100 ரூபாய் சம்பாவனை. அந்த காலத்தில் 100 ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லையா? திருப்தி தான் அவருக்கு. திருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன அதிருப்தி வந்துடுத்தோ, ஒரு யங்ஸ்டர், ஒரு வேத வித்வான் வந்தார். அவருக்கு 100 ரூபா கொடுத்ததை இவர் பார்த்து விட்டார். அவர் பார்க்காம இருந்தால் கூட இவருக்கு சந்தோஷம் வந்திருக்கும். 100 ரூபா கொடுத்துட்டா பெரியவான். எனக்கும் 100 ரூபா, அவனுக்கும் 100 ரூபாயா? இவ்வளவு படிச்சிருக்கேன், எத்தனை வருஷம் நான் வேத பாராயணம் பண்ணியிருக்கேன், நானும் அந்த பையனும் ஒன்றா. அப்படியே ஒரு தோணி போயிடுது. இந்த கம்பேரிசன், அதிருப்தி, இந்த நிறைவுங்கிறது எப்படி குறைவாக மாறுறதுன்னா, அது அவர் வாய் விட்டு பெரியவாட்ட சொல்லலை. அவர் மனசுக்குள்ளே இருக்கிறது பெரியவாளுக்கு தெரியாதோ? பிரசாதம் கொடுத்தா பெரியவா உத்தரவு கொடுத்து கிளம்பிட்டார். இவர் அங்கேருந்து வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு உத்தரவு, மனசு பூரா கொமைச்சல். எனக்கும் 100 ரூபா, அந்த பொடி பையனுக்கும் 100 ரூபா. வித்வத்துக்கு தானே சம்பாவனை, வயசா கணக்கு.
அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் தாபம் பாவம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டார். அவரோட ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டார். அந்த காலத்தில் 10 பைசா டிக்கெட்டு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கூட கம்மியான சார்ஜ் இருந்தது இல்லையா. ஏறி உட்காந்துட்டார். பெரியவா மடத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு, அவர் இந்த ஊருக்கு போகிறதுக்கான பஸ்ஸில் ஏறி இருப்பார், பஸ் ஸ்டாண்டில் இருப்பார், நீ போய் பார்த்து அவர் நான் கூப்பிட்டேன்னு கூட்டின்னு வாங்குறார். பஸ்ஸு கிளம்பல இன்னும். இவர் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இப்படி பார்த்துட்டு கடைசியில் இந்த ஊர் பஸ்ஸை பார்த்து பிடிச்சி உங்களை பெரியவா கூப்பிட்றாருங்கிறார். சாதாரணமாக இருந்தால் பக்தாள் என்ன பதில் சொல்லுவா, பெரியவா கூப்பிட்டாள் இதோ வந்துவிட்டேன்பா. இவர் பதில் சொல்கிறார், அதெல்லாம் வர முடியாது, நான் 10 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கிவிட்டேன், என்னால் வர முடியாதுங்கிறார். அவரோட நிலைமை. கண்டக்டர் சொல்கிறார், அந்த சாமியை பார்க்குறதுக்கு எந்தெந்த ஊர்லேருந்தோ யார் யாரோ வராங்க, அவர் உங்களை கூப்பிடுறாரு, நான் 10 பைசா நான் தந்துடுறேன் திருப்பியும், அந்த டிக்கெட் யாருக்கா கொடுத்துக்கிறேன், இறங்கி போங்கய்யா. நேரம் வந்தார், எனக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையேன்னு. அவருக்கு ஒரு விதமான வருத்தம் இருக்குது பெரியவாட்டா, கம்மியாக கொடுத்துட்டாரோங்கிற எண்ணத்தில். கம்மியாக கொடுத்தாருங்கிறத விட என்னை விட அவனுக்கு கொடுத்துட்டாரு ஈக்குவலாங்கிறது. அங்கே வந்தவுடனே யாரோ ஒரு பக்தர் உட்காந்துருக்கார். பெரியவா அவர்கிட்ட சொல்கிறார், நீ சத்தம் முன்னாடி ஏதோ கேட்டு இல்லையா, என்கிட்ட பதில் உனக்கு வேணும் இல்லையா, இதோ இவர் இருக்கார் பார், இவரோட அட்ரஸ் வாங்கிக்கோன்னு. அவர் என்ன கேட்டார், பெரியவா என்ன பதில் சொல்கிறதுக்கு இந்த அட்ரஸ் வாங்குறாருன்னு யாருக்கும் தெரியல. அட்ரஸ் அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதிண்டார். இந்த பக்தர் பிரசாதம் கொடுத்து போயிட்டு வாங்கன்னுட்டார். இதுக்கு மெனக்கட்டு கூப்பிடுவானே, அவருக்கு புரியல. ஊருக்கு போயிட்டார். சத்த நாள் கழிச்சு ஒரு 100 ரூபா மணி ஆர்டர் வந்தது. அதில் அன்விச்சவாளை பற்றி விவரம் இருக்குது. யாருன்னு விசாரித்தா அந்த அட்ரஸ் எழுதின்றவர். பெரியவாட்ட சொல்லியிருக்கார், அவர் சம்பாவனை அந்த பையனோட சமமாக இருக்குங்கிற ஒரு வருத்தம் கொடுத்தவருக்கு, அதனால் மாதம் 100 ரூபா அவருக்கு அனுப்பு, கடைசி காலம் மட்டுக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார். அப்போது நிறைவான பொருள் கிடைச்சாலும் நம்மளுடைய எண்ணங்கள் அதை குறைவாக காட்டுறது. அந்த குறைவை நிறைவாக ஆக்குறது யாரால் முடியும்னா குருநாதரால் மட்டும்தான் முடியும். தபோவனம் தாத்தா சுவாமி ஞானானந்த சுவாமி மேலே ஒரு பாட்டு உண்டு. அதில் குறையை குறைத்து நம்முள் இறையை நிறைத்து இருள் திரைதனை விளக்கும் ஞானானந்தமேன். குறையை குறைக்கும், அந்த குறைஞ்ச இடத்துல இறையை நிறைக்கும். அப்போ தான் பூர்ணத்துவங்கிறது ஏற்படும். அப்போ நிறை நிலை வரணும், இறை நிலை வரணும். சத்சங்கத்தினால அந்த டிவைன் லைஃப்னால ஒரு ஆனந்தம், பிளிஸ்ஃபுல் லைஃபாக இருக்கணும்.